கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் அண்டு ஒரு பூண்டு எடுத்துக்கிட்டேன், ஃபுல் பூண்டு ஒன்று. அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சட்னி, ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ. அடுத்து இது தாளிக்கிறதுக்காக உளுந்த பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம கொஞ்சோண்டு தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம மற்றதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான சட்னி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் நல்லா இந்த கலரில் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு இந்த 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து தேங்காய் அதையுமே போட்டு நல்லா கொஞ்சம் இதுவுமே கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஆக்சுவலி நல்லா தக்காளி அண்டு வெங்காயம், தேங்காய்லாம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவு ஃப்ரை பண்ணோன்னே நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சட்னி, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தாளிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், உளுந்த பருப்பு, கடுகு, சீரகம்லாம் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து எடுத்துக்கிட்டேன். சட்னி உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, குழி பணியாரம் அதுக்கெல்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஈஸியான சட்னி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.